த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். எஸ், நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. உண்மையிலேயே லேட் வீடியோ தான் இருந்தாலும் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மொத்தமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய 90s கிட்ஸ் அப்புறம் ஏர்லி 2K கிட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக கொந்தளிச்சு ஹார்ட் வார்மிங்காக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம தலைவனை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், அதுவும் கராத்தே கிட் படத்தில் சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம். இருந்தாலும் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை வந்து வந்துச்சு, படம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில ஃபேன்ஸ் மத்தியில் என்னென்னா, வயசாகிடுச்சு, இவர் ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி பெருசாக அந்த ஷாட்டுமே காட்டல. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஒரு சட்டிலான ப்ளே தான் இருக்கும். இவர் இறங்கி சண்டை போட மாட்டார், இருந்தாலும் அந்த கராத்தே சொல்லிக் கொடுக்குற சீன்ஸு, அவரோட அந்த ஒரு மென்டார்ஷிப், அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. படத்தில் போய் பார்த்து அப்படி ஒரு கெத்தான மென்டாரை வந்து காட்டியிருந்தாங்களா அவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நியூயார்க்லேருந்து ஒரு சின்ன பையன் ஹீரோ வந்து கிளம்பி சைனாவுக்கு போகிறாப்புல. அங்கே இருக்கிற சரௌண்டிங்லாம் இவருக்கு வந்து ஒத்துக்கலை, கொஞ்சம் ரொம்ப ஆடாக இருக்குது. அங்கே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்னால் ஒரு ட்ரிகரில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்து வருது அவருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்காக அவர் கராத்தே கற்றுக்கிட்டு ஒரு டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுறாரு. அந்த டோர்னமெண்ட்டில் எப்படி ஜெயிக்கிறாரு அந்த வில்லனை அப்படிங்கிறதா கதை. இதுலேயும் அதே ஒன்லைன் தான். இங்கே என்னென்னா, சைனாவிலேருந்து ஒரு ஹீரோ வந்து இங்கே நியூயார்க்குக்கு வராரு. அவங்க அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் நியூயார்க்குக்கு வராரு. அது அங்கேயே அதே அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இதுலேயும் அதே அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர். நியூயார்க்குக்கு வராரு. இங்கே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. அந்த லவ்னால் ஏற்பட்ட ஒரு சின்ன உரசலில் ஒரு வில்லன் வராப்பில் அவர் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்காக ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறாரு. அதுக்கு கராத்தே கற்றுக்கிறாரு. இதுதான் கதை.